ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோட ப்ளஸ் என் சன்னோட மார்னிங் ரொட்டீன் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இன்றைக்கி நான் எந்திரிக்கிறப்பே 7:15 ஆயிடுச்சு. சரி வாஷ்ரூம் மிஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு போயிட்டு திரும்பி வரத்துக்குள்ளே முடிச்சுட்டான் இவன். எப்படியே நெளிஞ்சு நான் இல்லைனாவே அப்படியே நெளிஞ்சு இப்படி நெளிஞ்சு அப்படி நெளிஞ்சு எப்படியே எந்திரிச்சிருவான் இவன். ஸோ 7:15 மிருதுன்னு எந்திரிச்சிட்டான் என் கூடயே. என்ன வரல என்ன காண தங்கம்? சரி வரேன் மம்மி வரேன். சார் எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் பாட்டில் தான் தேடுவோம். அப்படி அதை எடுத்துக்கிட்டு தான் வெளியே போவான். மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பீஸ்ஃபுல்லாக ஒரு டே ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா எப்படி தான் 7:15 எந்திரிச்சு வந்து குக்கிங்லாம் செய்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நான் செய்கிறதில்ல. அது எங்கள் அம்மா தான் செய்கிறாங்க. மை மாம் அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் எனக்கு. குக்கிங் மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் குக்கிங் அவங்க பண்ணி வச்சுருவாங்க. நைட்டு டின்னருக்கு நான் குக் பண்ணுவேன். மிருத்துன்னு எந்திரிச்சு வந்ததுலேருந்து நம்ம திரும்பி பார்த்தா எங்கே பார்த்தாலுமே இருப்பான். ஹாலுக்கு போனோம்னா ஹாலில் சோஃபாவில் இருப்பான். கிச்சனுக்கு போனோம்னா கிச்சனில் ஒரு டேபிள் போட்டு விலைக்கில் ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பான். பால்கனி போனோம்னா பால்கனிலையும் இருப்பான். எல்லா இடத்துலையும் மிருத்துன்னு மட்டுமே தான் சுற்றிட்டே இருப்பான். ப்ரஷ் டைம். ப்ரஷ் பண்ண போகலான்னு சொன்னால் குடுக்குடுன்னு ஃபாஸ்ட்டாக ஓடியாந்து சேர்லேயே இருப்பான். ஏன்னா தண்ணியில் விளையாடுறோம்ல அதனால். ஆனால் பல்ல மட்டும் காட்டவே மாட்டான். அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அதுக்கு நான். பட் இன்றைக்கி என்னன்னு தெரில, சார் விளக்குறாரு. நானும் ரொம்பவே ட்ரை பண்ணுவேன் அவனே ப்ரஷ் பண்ண சொல்லி கொடுக்கறதுக்கு. ஆனால் இது வரைக்கும் அவனுக்கு அந்த ப்ரஷ் பண்ணி அந்த துப்புறது அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஸோ அவனுக்கு ப்ரஷ் பண்ணி விட்டு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து அவனை வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு துப்ப சொல்லுவேன். பட் அவன் துப்பலை அப்படின்னா அவனே ஸ்வாலோ பண்ணிடுவான். அது ஸ்வாலோ பண்ணுற மாதிரி பேஸ்ட் தான். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்னொரு காமனான டவுட் என்னென்னா ஃப்ளூரைட் பேஸ்ட் யூஸ் பண்ணலாமா இல்லை நான் ஃப்ளூரைட் யூஸ் பண்ணலாமான்னு எனக்கும் அதே டவுட் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் நிறைய ரிசர்ச் பண்ணல. பட் ஒன்று கான்ட்ரடிக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு மிருதும் நான் ஃப்ளூரைடு தான் யூஸ் பண்ணுறான். பட் ஐ டெஃபினெட்லி ஹேவ் டு ஸ்விட்ச் இட் அவுட். 8 மணிக்கு ப்ரஷ் பண்ண உடனே அப்பயே பாத் பண்ண வச்சுருவேன். சாருக்கு தண்ணியில் விளையாடுறதுனா ரொம்ப ஆசை. எப்போ பக்கெட்டில் உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு அழுன்னு அழுவான். இன்றைக்கி என்னன்னு தெரில, கேமரா இருக்குன்னு கண்டுபிடிச்சானோ என்னமோ தெரியல, ஜாலியாக எந்திரிச்சு வரா என்கிட்ட. பிரேக்ஃபாஸ்ட் யூஸ்வலாக 8:15 8:35 சாப்பிட்ருவான். ஏன்னா அப்போ தான் ஸ்கூல் போகிறப்போ ஒரு 30 மினிட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு கேப் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துருவேன். இன்றைக்கி இட்லி ப்ளஸ் சாம்பார், தக்காளி சாம்பார் வீட்டில் வச்சுருக்காங்க. சாப்பிட்றப்ப மட்டும் தான் டிவி போடுவேன். அப்போ ஒரு 10-15 மினிட்ஸ் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுருவேன். ஸோ டிவி பார்த்துட்டு தான் கண்டிப்பாக சாப்பிடுவோம். குளிக்க வைக்கிறது ஒரு பேட்டில்னா, ட்ரெஸ்ஸு போடுறது ஒரு வார். பேண்ட்டு கையில் எடுத்ததும் எப்படி எஸ்கேப் ஆகி ஓடுவான்னு மட்டும் பாருங்களேன். சாப்பிட்டதுலேருந்து ஸ்கூல் போகிற வரைக்கும் ஒரே ஆட்டம் தான். கையிலேயே பிடிக்க முடியாது சாரை. கொஞ்சம் ஸ்கூல் பேக்கில் வைத்தாங்க. ஸ்கூல் பேக் வெரி குட். ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் டைம் இருக்கும். அந்த ஸ்நாக்ஸுக்கு யூஸ்வலி ஃப்ரூட்ஸ் தான் கொடுப்பேன் நான். பனானா, ஆரஞ்சு, ஆப்பிள், மக்கானா இந்த மாதிரி வெரைட்டிஸில் கொடுப்பேன். இன்றைக்கி ப்ளூபெரி வாங்கியிருக்கேன். ரீசெண்டாக அவனுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ப்ளூபெரி கொடுக்குறேன். இது கொஞ்சம் காஸ்ட்லிங்கிறனால கொஞ்சம் 2 நாளாக ஸ்ப்ளிட் பண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறமாடி செகண்டுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டேக்குன்னு கொஞ்சம் கொடுப்பேன். என்ன வேணும்? ஸ்கூலுக்கு போகலாமா? ஸ்லிப்பர் போடு, உன்னோட க்ரீன் கலர் ஸ்லிப்பர், ஸ்கூல் ஸ்லிப்பர். க்ரீன் கலர் ஸ்லிப்பர் போடுங்க, போங்க. மிருதுன் இப்போ 2 மந்த்ஸாக ஸ்கூல் போயிட்டுருக்கான். எனக்கு ரொம்பவே எமோஷ்னலான ஒரு மொமெண்ட் அதெல்லாம். ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்பெல்லாம் ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சு. பட் இப்போ ஸ்கூல் போகலாமா அப்படின்னு கேட்குறப்ப அவன் மற்ற கிட்ஸோட நல்லா விளையாடுறப்ப ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது. இட்ஸ் ஆல்சோ எ ப்ரௌட் மொமெண்ட் ஃபார் மீ. ஸோ ஸ்கூல் 3 hours இருக்கும். 3 hours முடிச்சு தான் வரும். அந்த டைமில் வீடே ரொம்ப அமைதியாக இருக்கும். நானே என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போயிடுவேன்.
போட்டு தரேன். வீட்டுக்கு வந்ததும் கதவை திறந்ததுமே அழுதுகிட்டே வருவான் பாருங்கள். மம்மி ஆப்பிள் ஜூஸ் கொடு அப்படின்னு அழுதுகிட்டே தான் வருவான். ஆப்பிள் ஜூஸ் போடவே விட மாட்டான். போகிறதுக்குள்ளே அழுது அடம் பிடிச்சி குடிச்சிட்டு தூங்கிடுவான். ஸோ இதுதான் மிருதனோட மார்னிங் ரொட்டீன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் டு மீட் யூ இன் another useful content. Bye bye.